அரசியலுக்குள்ள அடுத்த படமா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அடுத்து இன்னும் கொஞ்சம் எமோஷனல் அண்ட் ஒரு ஆக்ஷன் படமா இருக்கும். மண்டாடி சிம்புக்காக சந்தானம் திருப்பி காமெடி படம் பண்றாரு. அதே மாதிரி அண்ணன் சூரிய சிவகார்த்திகேயனுக்காக புரியல கண்டிப்பா 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 தேங்க்யூ தேங்க்யூ. ஓ ரொம்ப சந்தோஷம். அதுதானே உங்களை மாதிரி கூட்டு கும்பிடுறதுக்கு தானே படம். சந்தானம் சிம்புக்காக காமெடி ரோல் பண்றாரு அடுத்த படத்துல. அது மாதிரி அண்ணன் சிவகார்த்திகேயனுக்காக நீங்க திருப்பி காமெடி ரோல் பண்ண வாய்ப்பு இருக்கா? நானே போனாலும் தம்பி கூப்பிட மாட்டாரு. ஆமா தம்பி சொல்லியிருக்காரு அண்ணன் அதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்றாருந்தா 2 பேருக்கு சரிசமமா நல்ல ஒரு கதை அமைஞ்சாலே பண்ணணும் அப்படின்றாரு. கண்டிப்பா அப்படி ஒரு கதை அமைஞ்சா பண்ணுவோம். தேங்க்யூ தேங்க்யூ. நடிக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்கு. சவால் அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு கூடுதல் பொறுப்பு இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டியது. அவன் அதிகமா காமெடியா இருக்கப்ப நம்ம ஒர்க்கை நல்லா பண்ணி நம்ம ஒர்க்கை சரியா பண்ணிட்டு போயிடுவோம். படம் வெற்றி அடையும். கூடுதல் நம்ம ஒர்க்கு சரியா பண்ணணும்னு நினைப்போம். அவ்வளவுதான். மற்ற விஷயம் நம்ம தலையிடவும் முடியாது. ஒரு கதை நாயனா இருக்கிறப்ப டோட்டல் படத்தோட பொறுப்பு நமக்கு இருக்குது. தியேட்டர் ஃபுல்லா இருக்குது. அதை வச்ச வரவேற்பு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. படம் ரிலீஸ் ஆகி 5வது நாள் இன்னைக்கு குடும்பமா வந்து தியேட்டருக்கு வர்றாங்க. இது நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தியேட்டரும் போயிட்டே இருக்கிறோம். படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படத்தை இந்த மாதிரி ஒரு உறவு சார்ந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். 100% நம்புகிறோம். இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமா உங்க குடும்பங்கள்ல நிறைய விஷயம் உங்களை ஞாபகப்படுத்துற படமா இருக்கும். நீங்க பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்ப ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படம் நாங்க என்ன சொல்லணும் அது அப்படியே அந்த படம் போய் சேர்ந்துருக்கு மக்கள் கிட்ட. மக்கள் குடும்பம் வந்து கொண்டாடுறாங்க. இன்னைக்கு எல்லா தியேட்டர் உரிமையாளர்கிட்ட கேட்கிறப்ப சார் மினிமம் 10 டிக்கெட் 15 டிக்கெட் தான் எடுக்கிறாங்க எல்லாருமே. குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே 15 டிக்கெட் 20 டிக்கெட் தான் அப்படின்றாங்க. 5வது நாள் தியேட்டர் ஃபுல்லா இருக்குது. ஸோ அதுக்கு நன்றி சொல்ற விதமாக நாங்கள் அங்கே வந்திருக்கோம். இல்ல இப்ப இது இன்னும் கூடுதலா போய் மக்கள்கிட்ட பயங்கரமா போய் இது இன்னைக்கு மக்கள்கிட்ட சேர்ந்திருக்கு. மக்கள் கொண்டாடுறாங்க. அது இந்த மாதிரி ஒரு குடும்ப உறவு சார்ந்த படம் இப்படி ஒரு படம் வேணும் இல்லைங்களா? ஆக்ஷன் படமே எல்லாமே கண்டினியூ பண்ணுங்க. 3வது படம் இப்படி ஒரு படம் இருந்தா நல்லா இருக்கும். உறவு சார்ந்த படம் எமோஷனலா சென்டிமெண்டா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாரு. ஸோ இயக்குனருக்கும் ரொம்ப பிடிச்சி போய் அந்த படம் பண்ணது. இன்னைக்கு இது மக்கள் மத்தியில் இப்படியும் படம் வருஷம் ஒரு படம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. இல்லை அது என்னன்னா சொல்லுவாங்கல்ல காமெடி படம் பயங்கரமாக போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி இது எல்லாமே மைண்ட் செட் ஆகிட்டாங்க. இந்த படம் போனால் இமோஷனலாக இருக்குங்கிறது வரவே ரெடியாகி வராங்க. அவங்க ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இந்த படத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் அழுகிறதுன்னு சொல்றீங்களே அது ரொம்ப சந்தோஷமாக அழுதுட்டு போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் எதுக்காக எடுக்கப்பட்டதோ இந்த படம் முடிச்சுட்டு ஒவ்வொருத்தையும் அண்ணன்ட்ட பேசுறவங்களும் என்கிட்ட பேசுறவங்களும் நான் எங்க அக்கா கிட்ட பேசல, என் தம்பி கிட்ட பேசல, எங்க அம்மா கிட்ட பேசல, எல்லா உறவுகள்ட்டையும் யார் யார்கிட்டலாம் பேசாம இருக்காங்களோ அவங்ககிட்ட நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்றது எல்லாரோட இமோஷனை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டராகவும் அது இருக்கிறனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அது அண்ணன் சொன்ன மாதிரி 10 டிக்கெட் 15 டிக்கெட் எல்லாம் ஒன்னா குடும்பமா ஆட்டோல ஏறுறப்போ போறப்போ நிறைய இடங்கள்ல இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி இருக்கு. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த அன்புக்கு ரொம்ப நன்றி. சாரி ஃபர்ஸ்ட் ஹாப்ல நல்ல காமெடி இருக்கு படத்துல. ஒரு ஃபேமிலியா நல்ல சிரிச்சு என்ஜாய் பண்ற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் இருக்குது. செகண்ட் ஹாப்ல அப்படியே கொஞ்சம் எமோஷனல் இருக்குது. இந்த படத்தோட வெற்றி என்ன ஒரே வார்த்தைடா, இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்கறப்ப இந்த படத்தை பார்த்து மக்கள் சொல்றாங்க இல்லையா, தம்பி சொன்ன மாதிரி எங்க அக்கா கிட்ட உடனே நான் பேசினேன், எங்க மாமாவுக்கு போன் பண்ணி பேசினேன், சூரிய மாமா எனக்கு மாமா சமீபத்திலே நான் மாமா மிஸ் பண்ணிட்டேன், அவங்களை மாமான்னு கூப்பிடலாமா, இப்படி அவங்க குடும்பத்தை நடந்த பூரா அந்த படத்தை கனெக்ட் பண்ணி வெளியில வந்து பேசுறாங்க இல்லையா, அதுதான் இந்த படத்தோட வெற்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.